பாடியில போடுற இன்ஜெக்ஷனுக்கும் வாயில போடுறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ரூட் கேனால் அந்த மாதிரி பல் எடுக்கணும் அப்படின்னா வாயில தான் இன்ஜெக்ஷன். வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் பேஸ்ட் வந்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயம் பண்ணணுமா, இல்லை எனி திங் தே கேன் பை? இப்போ நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பேபிஸ், அடல்ட்ஸ் கிடையாது, பேபிஸ்க்கு வந்து ஓரளவு ப்ராப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் டூத் பேஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து அடல்ட்ஸை வந்துட்டு 2 வேளை ப்ரஷ் பண்ணணும் இல்லை 3 வேளை ப்ரஷ் பண்ணணும் ஒருத்தருக்கு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் அவங்களுக்கும் டங் கிளீனிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து முக்கியம். குழந்தைங்களுக்கும் டெஃபினெட்லி 2 times ப்ரஷிங் மஸ்ட்டு. ஏன்னா ஃப்ளாஸிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மக்கள்கிட்ட அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால ஃப்ளாஸிங்கும் மஸ்ட்டு. ஏன் கேட்டிங்கன்னா அழகுன்னு சொன்னாலே அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய ஸ்மைல்னு சொல்லலாம். நம்ம வெளி தோற்றத்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஓரல் ஹைஜீனை பார்த்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய ஓரல் ஹைஜீனை எப்படி பார்த்துக்கிறது, அண்ட் அது சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல மேற்கொள்ளணுன்ற பல கேள்விகளை, பல சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிற டாக்டர் பீரியோடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ மேம், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் யூ ஆர் பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் டைம். இப்போ ஆனால் இதெல்லாம் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ உங்களுடைய பள்ளி பருவத்திலேருந்தே நம்ம ஒரு மருத்துவராக போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? ஸ்கூலிங்லேருந்தே கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஓகே. ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். படினே எப்போவுமே அம்மா அப்பாலாம் சொன்னதே கிடையாது. ஹோம்ஒர்க் கூட ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நானே எல்லாமே பண்ணிவிடுவேன். அண்ணாவும் அப்படி தான், அண்ணாவும் டாக்டர் தான். அது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த 11th 12th அந்த டைமில் என்ன கரியர் சூஸ் பண்ணுறப்போ டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அதுக்குமே நல்லா தான் படித்தேன். +1 +2 அந்த ராசிபுரம் சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபேமஸ் SRVன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். ஸோ அங்கே படித்து அங்கேயும் நல்லா தான் படித்தேன். பட் ஆனால் ஃபைனலில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ரொம்ப மினிமல் மார்க், ஒரு 0.25 அந்த மாதிரி கட் ஆஃபில் MBBS சீட் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகி இருக்கிறப்போ அப்பா தான் வந்து எப்படியாவது சேர்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் ட்ரை பண்ணோம். பட் அப்புறமா அப்பாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு மெரிட்டில் வந்து BDS கிடச்சிச்சு. ஸோ நானும் 2 பேர் சேர்ந்து சரி ஓகே, மேனேஜ்மெண்ட் சீட்டை விட இதுவுமே நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு BDS ஜாயின் பண்ணேன். ஸோ BDSக்கு அப்புறம் BDSலேயும் அகெயின் நல்லா படித்து நல்லா டிஸ்டிங்ஷன்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் BDS இமீடியட்டாக முடிச்சதுக்கப்புறம் அந்த வெட்டிங்னு ஒரு டாபிக் வந்தோடனையும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இமீடியட்டாக MDS படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து திரும்பி அகைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே இமீடியட்டாக நான் கிளியர் பண்ணிவிட்டு MDS அதுவுமே மெரிட்டில் ஜாயின் பண்ணி அந்த 3 years ப்ராசஸில் தான் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிடுச்சு, கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி. சூப்பர். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இதை படிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு கட்டத்தில் வந்து டிசைட் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்கும்ல. இன்றைக்கி வந்து நீங்கள் ஏஸ்தட்டிக்கலாகவும் பண்ணுறீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாகவும் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு படிக்க நிறைய நாலேஜ் வரும். ஸோ எப்படி நீங்கள் இதுதான் பண்ண போகிறோன்னு ஒரு பார்த்து நீங்கள் உங்களுக்குன்னு செட் பண்ணிக்கிட்டீங்க? எகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி டென்டிஸ்ட்ரியில் எல்லாருமே நினைக்கிறாங்க பல் டாக்டர் டென்டல்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் ஒரு பேர். பட் ஆனால் டென்டிஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 8 to 9 டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரல் டாக்டர்ஸ்லாம், MBBS டாக்டர்ஸ்லாம் ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, ஐ டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி டென்டிஸ்ட்ரியிலேயே ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. MDSல மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரியில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்ட் இம்ப்ளான்டாலஜி, அதாவது ஈறு நோய் அறுவை சிகிச்சை ப்ளஸ் ஈரில் வர எல்லா டிசீசஸ் ப்ளஸ் பல் பதியம் சொல்லுவாங்க, டென்டல் இம்ப்ளான்ஸ். ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் என்னோடது. ஸோ ஆனால் டென்டிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு யூனிக் இது என்ன, மெடிக்கலை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ஈவன் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி BDS படித்தவங்களே இம்ப்ளான்ஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா. நாட் ஓன்லி MDS படித்தவங்க தான் இம்ப்ளான்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பேசிக் ப்ரொசீஜர்லேருந்து அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் பேச்சுலர் BDS பண்ணவங்களே வந்து பண்ணலாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாஸ்டர்ஸ் படித்தாதான் வந்து
ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு கிடையாது. நிறைய வந்து ஃபெல்லோஷிப்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் வந்துருச்சு. ஸோ அது முடிச்சுட்டு இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து பிடிஎஸ் படிச்சுட்டாங்க, எம்டிஎஸ் பண்ண முடியல ஏதோ ரீசன்னாலனா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு 10 days கோர்சஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். அண்ட் பர்டிகுலராக ஒரு ஃபீல்டு பற்றி மாத்திரம் அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு கூட அவங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸில் என்ன இது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு அகெயின் நீங்கள் வந்துட்டு எல்லா கேசஸுமே வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு வரும்பொழுது ரொம்பவே கிராங்கியாக இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் பீடியோடான்டிக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்பொழுது யூ ஹாவ் டு ஒரு பேசிக்காக நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே எப்படி செட்டில் ஆச்சு? குழந்தைங்களை வந்து ரொம்ப என்னென்னா அவங்களுக்கு என்விரான்மெண்ட் செட் ஆகணும். அவங்களுக்கு சரௌண்டிங் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி ரொம்ப அந்த என்விரான்மெண்ட்லேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேர் அந்த ரிசப்ஷன் உள்ளே வர்றதுக்கே ட்ரீட்மெண்ட் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகணும். இப்போது ஜென்ரல் டாக்டர்னால் எடுத்தோடனே அவங்க வந்து மெடிசன்ஸ் எழுதுறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக குழந்தைங்களோட நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டென்டல் சேரில் உட்கார வச்சு. இப்போ என்னென்னா இப்போ இருக்க குழந்தைங்களாம் பயங்கர ஸ்மார்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நான் எடுத்தோடனே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன குழந்தை தானே, அதுக்கு என்ன புரிய போகுதுன்னு நம்ம சொல்கிறது. பெரியவங்கன்னா புரிஞ்சுப்பாங்க சொல்கிறத விட. நான் வந்து ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது வந்து மவுத் மிரர், இதை பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும் கண்ணாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் ஓகே, நம்ம இன்னும் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேவே பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஏதாவது இருக்கா, ஊசி குத்துற மாதிரி ஏதாவது இருக்கா, பெயின்ஃபுல்லாக அந்த மாதிரி அவங்க இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவன் நாங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக முன்னாடி யாரையுமே கொண்டு வர விட மாட்டோம். ஓகே, பின்ஜெக்ஷன். ஸோ அந்த ப்ரொசீஜரில் அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இந்த இன்ஜெக்ஷன். இப்போ நம்ம பாடியில் போடுற இன்ஜெக்ஷனுக்கும் வாயில் போடுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ரூட் கேனால் அந்த மாதிரி பல் எடுக்கணும் அப்படின்னா வாயில் தான் இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ குழந்தை ஏதாவது மூவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கைனாக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு பண்ணலாம், வாயை மூடுவாங்க, ஈவன் எங்க கையவே கடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், அந்த டிஸ்டர்பன்சஸ் நிறைய. அந்த மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக பண்ணாதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபெமிலியர் ஆக்கணும் அவங்கள அந்த என்விரான்மெண்ட்க்கு. அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். நீ வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி நிறைய ரொம்ப டைம் கன்சியூமிங் தான். பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மென்டலாக வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. இப்போ சைல்ட்ஹுட்லேயே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைண்ட்லேயே பதிஞ்சிரும். டென்டல் போனாலே இப்படிதான். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொல்லி கேட்டிருக்கேன். சின்ன வயசில் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நான் டென்டிஸ்டே விசிட் பண்ணல, ரொம்ப லேட்டராக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி சின்ன வயசுலேயே அந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடியே அவங்க ரெகுலர் டென்டல் எப்போவுமே டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஃபாலோஅப்ஸில் இருந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸு இப்போ டென்டிஸ்ட்டை போனாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த பீரியாடிக்காக ஒரு டென்டல் விசிட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இருக்கும், நம்ம வந்துட்டு இதை பண்ண முடியும் இல்லை இதுன்னு சொல்ல முடியும். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு வரும்பொழுது அவங்கள பார்க்கும்பொழுது ஏதோ வீக்கம் இருக்குது, ஏதோ வலி இருக்குன்னு தவிர சூப்பர்ஃபிஷியலாக நம்மளால் பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம டாக்டர் கிட்ட போனால் தான் வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மெயினான ஒரு கன்சர்னோடு வரும்பொழுது பார்த்தா அந்த பல் சொத்தை நிறைய சாக்லேட் சாப்பிட்ருவாங்க. சில குழந்தை சாக்லேட்டோடய தூங்கிடுவாங்க. ஸோ பல்லு விழுந்து முளைக்கிறதே வந்து சம்டைம்ஸ் கருப்பாக முளைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அல்லது எந்தெந்த மாதிரியான ஏஜஸில் வந்து உங்களுக்கு பல்லு விழுந்து முளைக்கும், அது எப்படியெல்லாம் வந்து பாதுகாத்துக்கலாம்? ஓகே, இது ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்கள் ஆக்சுவலி கேட்டது. ஏன்னா குழந்தைங்களுக்கு பெருசாக சொல்ல தெரியாது, ஏதோ பெயின் இருக்குது, ரொம்ப கிராங்கியாக ஆள். இப்போது நிறையா குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months பீரியடில் குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் அழுதுட்ருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏதோ வயிறு வலியா, தலைவலியா, காய்ச்சலா, எல்லாத்தையும் நம்ம பாடியில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, வாயை விட்டுருவாங்க. பார்த்தா வாயில் ஒரு பல்லு முளைக்கும். அதுக்கு பேர் டீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீதிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பல் முளைக்குது இல்லை, ஃபர்ஸ்ட் பல்லோ இல்லை ஏதோ ஒரு பல்லு. ஸோ அந்த முளைக்கிறப்போ அந்த கம்ஸை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு வர ஏதாவது சிரமமாக இருக்குது, அல்லது கம்ஸ் வந்து குழந்தைக்கு திக்காக இருக்குது அப்படின்னா அந்த பல்லோட ப்ரெஷர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக குழந்தைக்கு இருக்கும். ஓகே. ஸோ அந்த 6 மாத குழந்தைக்கு சொல்ல தெரியாது. அதை வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்ல கம் வந்து ரெட்டிஷாக இருக்கும், வீங்கி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மைல்டு ஃபீவர் கூட வரும் குழந்தைக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம டென்டிஸ்ட்டை போய் நம்ம செக் பண்ணோன்னா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி
எல்லாமே நார்மலாக இருக்குது பாடியில். ஏதாவது இஷ்யூஸ்னால் டென்டல்லையும் கொஞ்சம் செக் பண்ணணும். சரி, கொஞ்சம் ஓரளவு ஓகே. இப்போ ஒரு 1 இயர் குழந்தை ஓரளவு பேச கம்யூனிகேட் பண்ண தெரியும். ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி ஆஸ் அ பேரண்ட் பண்ணலான்னா, நீங்கள் 6 மந்த்ஸ்லேருந்தே அந்த பல்லு ஒரு பல்லு தானே 2 பல்லு தான் முளைச்சிருக்கு அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காமல், ஈவன் பால் குடிக்கிற குழந்தை இருக்கு இல்லைங்களா, ஒரு 3 மாத குழந்தை பல்லே இருக்காது, தாய்ப்பால் கொடுக்குறது இல்லாட்டி பாட்டில் ஃபீட், அப்பவே வந்து வாயை க்ளீன் பண்ணணும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. அது வந்து கம் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் பல்லே இல்லாத அந்த ஈறு பேரு கம் பேட்ஸ். ஸோ அந்த கம் பேட்ஸையுமே வந்து ஒரு க்ளீனான ஒரு கிளாத்தை வச்சு ஒரு ஹாட் வாட்டரில் மைல்டான வெதுவெதுப்பான தண்ணியில் டிப் பண்ணி அதை வந்து நல்லா தொடச்சி விடணும் ஆஃப்டர் எவ்ரி ஃபீட். அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ஹைஜீனை வந்து அப்போ இருந்தே மெயின்டைன் பண்ணணும். ஓகே. பல்லு பால் ரீடைன் ஆனாலுமே வந்து இஷ்யூஸ் வரும். ஓகே. ஸோ அது தங்கி இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகே. ஸோ நம்ம பல்லெல்லாம் இப்போ முளைச்சிருச்சுன்னு வைங்களேன். ஸோ முளைச்சதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா ப்ரஷிங் தான். அந்த காலையில் பேரண்ட்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக 2 நிமிஷம் குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ணி ப்ரஷ் பண்ணாலே நிறைய டென்டல் ப்ராப்ளமும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் மூவிங் இதில் வேர்ல்டில் வந்து யாருமே அதை ப்ராப்பராக இது பண்ணுறது இல்லை. கேட்டால் நிறைய பேர் குழந்தை வந்து ரொம்ப சேட்டை பண்ணுது, ப்ரஷ்ஷே பண்ண மாட்டேங்குது, கூட்டிகிட்டு போனாலே அழுகுது, அந்த மாதிரிலாம். அதுக்கு நிறைய நம்ம ட்ரிக்ஸ் இருக்குது, குழந்தை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ரஷ் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது எனக்கும் குழந்தை இருக்குது, ஒரு 4 இயர்ஸ். ஸோ மேபி நான் டென்டிஸ்டாக இருக்கிறனால அந்த பொசிஷனில் நான் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன். பல்லில் வந்து இந்த கேவிட்டிஸ் வந்துடக்கூடாது. ஸோ இது வரைக்கும் 6 மந்த்ஸ்லேருந்தே நான் ப்ரஷ் பண்ணுவோம். இது வரைக்கும் அவன் அழுததே கிடையாது. ஸோ என்னன்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்ம பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து நான் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி செட்டப் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிங்க்கு, ஒரு மிரரு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூலு. ஸோ அந்த மாதிரி செட்டப் க்ளீனாக நம்ம அடல்ட்ஸு நம்ம இருக்கிற ஹைட்டில் அந்த சிங்க் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து ப்ரஷ் பண்ண சொன்னால் அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. இல்லை வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடகடன் ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக போட்டு தேய்க்க வேண்டியது. அப்போ அது வந்து குத்திடும். ஒரு வாட்டி அந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ ப்ரஷ் பண்ணாலே இவங்க நம்மளை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த ப்ரஷிங்கோட அந்த இதுவே அவங்களுக்கு பெயின்ஃபுல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமாக லாஸ்ட் மினிட்ல தூங்கிட்டு இருக்க குழந்தைய இழுத்து பிடிச்சி ப்ரஷிங் கூட்டிட்டு வரப்போ அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிறப்ப அதுவும் கிராங்க் ஆகிடும். ஆமாம். அப்போ அந்த தூக்கத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் ப்ரஷிங் கூட்டிட்டு போகணும். ஸோ அங்கேயும் போயிட்டு அவங்க நல்லா ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் மாதிரி, அதுக்காக உங்களோட பாத்ரூம் செட்டப்லேயே கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ அவங்க டீத்தை மிரரில் பார்க்குற மாதிரி. ஓகே. அண்ட் நிறைய பேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் நிறைய பேஸ்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சூஸ் பண்ண வைக்கலாம். இப்போ நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன். இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்பர் ஆஃப் பேஸ்ட் வந்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயம் பண்ணணுமா, இல்லை எனிதிங் தே கேன் பை? நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பேபிஸ், அடல்ட்ஸ் கிடையாது, பேபிஸ்க்கு வந்து ஓரளவு ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸ் டூத் பேஸ்ட் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டே குழந்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் பண்ண வேண்டாம். மிச்சபடி கிட்ஸ் டூத் பேஸ்ட் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ அந்த டூத் பேஸ்ட்டை ரைட் குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய பேஸ்ட் கொடுத்து பழக்கணுன்னா என்ன ஆகும்னா, நிறைய வந்து ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக குழந்தை ப்ரஷ் பண்ணுறதுக்காகவே நிறைய வந்து அதில் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாலோ பண்ணி நிறைய அந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரும், பேஸ்ட்டை ஸ்வாலோ பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. இமீடியட்டாக ஒரு குழந்தை வந்து ஒரு பேஸ்ட்டு கொடுத்து ஸ்வாலோ பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்கி கிடையாது. பட் லாங் டேர்ம் அது நடக்கக்கூடாது. கரெக்ட். டெய்லி அவங்க பேஸ்ட் வந்து ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பேஸ்ட் வந்து குழந்தை அந்த மானிட்டரே பண்ணலைன்னா அந்த டூத் பேஸ்ட்டோட ஃபுல் டியூப் ஹாஃப் டியூபு சாப்பிட்டே நம்ம பார்த்துருக்கோம் கேசஸ். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் டூத் பேஸ்ட்டு. ஓகே. அதுவுமே நீங்கள் வந்து எப்பவுமே ஸ்பிட் பண்ணுன்னு நம்ம சொல்லி பழகணும். அது வந்து இட்ஸ் நாட் மென்ட் டு ஸ்வாலோ, அது சாப்பிட்ற பொருளே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இது பண்ணுற ஐடியா இருக்கு. அதை நம்ம நீங்கள் ஸ்டார்டிங்கில் பயமுறுத்தி விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை வந்து ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்பிட் பண்ணுன்னு சொன்னாலே ஸ்பிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப குட்டி குழந்தை அதுக்கு வந்து ஸ்பிட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியே இல்லை, என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான டூத் பேஸ்ட் ஒரு டாட் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நீங்கள் இது பண்ணி நல்லா வாட்டரை வச்சு நீங்களே ரின்ஸ் பண்ண விட்டுருணும்.
ஓகே. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க குவான்டிட்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த பொதுவாக வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஃபுல்லாக வச்சு காட்டுவாங்க. பட் அடல்ட்ஸ்க்கே வந்து அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஒரு பீ சைஸ் தான் எடுக்கணும், ரொம்ப ஒரு பட்டாணி அளவு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி குழந்தைன்னு வரும்பொழுது வாட் இஸ் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் டேக்கிங் டூத் பேஸ்ட்? பேபிஸ் வந்து இப்போ ஒரு 1 இயர் கேட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் பேஸ்ட்டே நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு 1 இயர் அதுக்கு கொஞ்சம் இந்த ஸ்மெல்லாம் வருது அந்த மாதிரினா நீங்கள் ரொம்ப மைல்டாக ஒரு பேஸ்ட் ஒரு ரைஸ் கிரைண்ட் இருக்குல்ல, ஒரே ஒரு அரிசியோட அளவு மட்டுமே போதும், அவ்வளோதான். அதுவே மோர் தென். ஆமாம், ஓகே. அதை வச்சு நம்ம வந்து என்டையர் எல்லா பல்லுமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே குழந்தை வந்து நல்லா ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டாணி அளவு அல்லது அதோட ஹாஃப் இதுதான் எக்ஸாக்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே தே கேன் பி ட்ரீட்டட் அஸ் ஒரு அந்த பட்டாணி சைஸில் அவங்க டெஃபினட்டாக ஸ்பிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடல்ட்ஸுமே வந்து அந்த பீ சைஸ்ட் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். இதை விட ஜாஸ்தி யூஸ் பண்ணால் எதாவது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஏன்னா பேஸ்ட் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து நிறைய பேஸ்ட் போடுறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப நொர வரும். ஸோ நொர வரும்போது அழுக்கு போகுதா இல்லையானே நமக்கு தெரியாது. இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுடைய மக்களுடைய மைண்ட் செட் அப்படின்னா நிறைய நுரை வந்தால் தான் வந்துட்டு க்ளீன் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்காகவே தேல் டேக் நிறைய இல்லையா? ஆனால் அந்த அமௌண்ட்டே வந்து போதுமானது. இப்போ ஒரு பாத்திரம் வளர்க்குறோம், நம்ம பாத்திரம் வளர்க்குறப்போ நிறைய ஃபோம் வர மாதிரி லிக்விட் போட்டாலும் நம்ம அந்த ஸ்க்ரப் போட்டு தேய்க்கிறதுல தானே இருக்குது. ஸோ ஸ்க்ரப் போட்டு தேய்க்கிறது தான் கான்செப்ட். அது பண்ணாதான் அழுக்கு போகும். ஜஸ்ட் ஒரு நுர வர்றதுக்காக அந்த கெமிக்கல் போட்டோம்னா அதோட பர்பஸ் என்ன, அது ஒரு மீடியமாக தான் ஆட் பண்ண போகுது. அது வந்து ஒரு லூப்ரிகேட் மாதிரி ஒரு மீடியம் மாதிரி ஆட் பண்ண போகுது. நம்ம ஸ்க்ரப் பண்ணி அதை வந்து அந்த அழுக்கு எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரஷ்ஷும் தான் மெயின், ப்ரஷிங் தான் மெயின். அதுதான் நம்ம அந்த பிரிஸ்டில்ஸோட டிப்பு தான் போய் ஒவ்வொரு பல்லில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இந்த டூத் பேஸ்ட் வந்து ஏதோ ஸ்க்ராச்சஸ் விழுந்துடாம இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேட் பிரெத் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து மாஸ்க் பண்ணுறது தான் அந்த டூத் பேஸ்ட். ஸோ டூத் பேஸ்ட் இது என்ன, யாரை கேட்டாலும் டென்டிஸ்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், ஒரு நல்ல டூத் பேஸ்ட் சொல்லுங்க மேம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ப்ரஷிங்கில் தான் வந்து கம்ப்ளைண்ட்டே வருது. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து அடல்ட்ஸை வந்துட்டு 2 வேளை ப்ரஷ் பண்ணணும் இல்லை 3 வேளை ப்ரஷ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கும்? அண்ட் அவங்களுக்கும் டங் கிளீனிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து முக்கியமாக. குழந்தைங்களுக்கும் டெஃபினெட்லி 2 டைம்ஸ் ப்ரஷிங் மஸ்ட்டு. ஏன்னா நிறைய சாக்லேட்ஸு, நிறைய ஸ்நாக்ஸு, இன்பிட்வீன் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதில் மெயினாக எல்லாமே வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சாக்லேட் சாப்பிட்டா தான் கேவிட்டிஸ் வருது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு சாக்லேட்டே கொடுக்காம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நல்லா கொடுக்குறது. ஓகே. பீஸா, பர்கரு, சிப்ஸு, என்னென்னமோ என்ன ஜங்க் ஃபுட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொடுக்குறது. பட் ஆனால் சொத்தப்பல் வருது, கேவிட்டிஸ் வருதுன்னா அதுக்கு வந்து சுகர் கண்டென்ட் மட்டும் இது கிடையாது. எனிதிங் விச் இஸ் ஸ்டிக்கி, உங்களோட பல்லில் நல்லா தேங்கி இருக்கிற மாதிரி கார்போஹைட்ரேட் ரிச் எந்த ஃபுட்னாலுமே. ஸோ பீஸா, பர்கருமே வந்து இட் கேன் காஸ் கேவிட்டிஸ், உங்களோட சிப்ஸு எல்லாமே. ஓகே. ஸோ அதனால் சாக்லேட் சாப்பிட்டா தான் கேவிட்டி வருங்கிறது ஒரு மித்து. நீங்கள் வந்து பல்லை வந்து ப்ராப்பராக சுத்தம் பண்ணல அப்படின்னாலே டெஃபினட்டாக கேவிட்டிஸ் வரும். இதே இது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள் சாலட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க, டெஃபினட்டாக உங்களோட வாய் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்கும் ஆஃப்டர் அதை சாப்பிட்டதுக்கப்புறம். இதுவே வந்து நீங்கள் ஒரு பர்கரோ ஒரு பீஸா இது ஒரு கேக் சாப்பிட்றீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டிக்கி வாயில் வந்து ஏதோ ஒரு லேயர் வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் ஃபைபர் ரிச் நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த பல்லில் படிக்கிற அந்த அழுக்குலாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் கார்போஹைட்ரேட் ரிச் சாப்பாடு சாப்பிட்றப்போ அது பல்லில் வந்து நம்மளோட வெளி சர்ஃபேஸ் தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அக்ளூசல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிற அந்த பல்லோட டாப் சர்ஃபேஸ் பேக் டீத்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய க்ரூவ்ஸ் இருக்கும், ஃபிஷஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் மைன்யூட்டாக போய் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகும். நிறைய பேருக்கு பல்லுக்கு சைட்லலாம் மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் லாங் ஸ்டாண்டிங்காக பல்லில் வந்து சொத்தை வந்து டாப் சர்ஃபேஸில் மட்டும்தான் வரணும்னு இல்லை. சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, கேவிட்டியே இல்லைன்னு நினச்சிட்டு வருவாங்க, ஆனால் வலி இருக்குன்னுவாங்க. நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா பல்லோட சைடில் ஹிடன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா டீப்பாக அவங்களே அறியாமல் அது உள்ளே நல்லா டீப்பாக போய் ரூட் கெனால் அளவு கூட போகும். ஓகே. ஸோ அதனால் பல்லோட எல்லா சர்ஃபேஸும் நம்ம சுத்தம் பண்ணுறது முக்கியம். சாக்லேட் சாப்பிட்டா தான் கேவிட்டிஸ்ன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப இது பண்ணாமல்
என்ன சாப்பிட்டாலும் சரி அதுக்காக சாக்லேட் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு லிமிட்டடாக கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் அந்த மாதிரி லிமிட்டடாக. அதுவும் குழந்தை தான். பட் அகைன் எதுனாலும் ஸ்டிக்கியாக இருக்கிற விஷயங்கள் ஸ்டிக்கியாக கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்க வச்சிடலாம். ஓகே. ஸோ அதுவுமே வந்து ஒரு கிளென்சர் மாதிரி தான். ஸோ வாயில் தங்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாக்லேட் இன்ஜெஸ்ட் பண்ணால் உடம்புக்கு சாக்லேட் போயிடுச்சுன்னா அது அந்த பிளட் சர்க்குலேஷன் வழியாக வந்து பல்லில் கேவிட்டிஸ். அப்படி கிடையாது. இது எல்லாமே மெக்கானிக்கல் தான். வாயில் வந்து தங்க விடக்கூடாது. அந்த கேவிட்டிஸ் வரதுக்கு எதையுமே ஸ்டே ஆக விடக்கூடாது. அதுதான் மெயின் திங். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரின்ஸ் ஆகிறது, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்க வைக்கிற மாதிரியான பழக்கங்கள் குழந்தைங்களுக்குமே தேவைப்படும். கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வென் கமிங் டு அடல்ட், இப்போ வந்து பெரியவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்ஸ்னு ஒரு விஷயத்தை பண்ணலாம், சொத்தப்பல் எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பல்லு விழுந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து சொத்தப்பல் இருக்கா, அது விழுந்து முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே நிறைய பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த டைம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது விழுந்து முடிஞ்சிடும்னு சொல்லி கொஞ்சம் ஓகேவா இருக்கலாமா, இல்லை அது வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட்? டெஃபினட்டாக இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். ஏன்னா பார்த்தீங்கன்னா மில்க் டீத்துங்கிறது அப்புறம் எதுக்கு டைரெக்டாக நம்ம அடல்ட் டீத்தே வந்திருக்கலாம்ல. மில்க் டீத்துக்குன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. பல்லில் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் திங் என்னென்னா, இப்போ நம்ம குழந்தை இருக்குன்னா அவங்களோட கை கால் ஒன்று தான், கண்ணு மூக்கு எல்லாமே ஒன்று தான். அதுதான் வந்து சைஸ் பெருசாகுது கரெக்டாக. ஆனால் பல்லு வந்து சைஸ் பெருசாகிறது இல்லை. பல்லு வந்து இந்த பீரியட்க்கு இந்த பல்லு தான் அப்படின்னு நமக்கு வந்து கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்கு. ஸோ அதனால அந்த பல்லோட பர்பஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து குழந்தை அந்த பல்லில் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுது. இப்போ நம்ம பல்லில் என்ன நம்ம பேச முடியுமா? ஸோ அந்த பல்லு தான் வந்து ஒரு ஸ்டாப் நம்ம கொடுக்குறது நாக்கோட மூமெண்ட்ஸ்க்கு. ஸோ அது ஒன்று முக்கியம். ஃபஸ்ட்டு பேச போகிறதே அந்த டூத் இது பண்ணி தான். அதே மாதிரி குழந்தை ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறதும் அந்த டூத் வச்சு தான். அல்லது அந்த குழந்தைக்கு வந்து சிவியர் பெயின் வரும், நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண விடல, நீங்கள் வந்து இது விழுந்து முளைக்கிற பல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருக்கிற பல்லு அந்த பல்லு வந்து எப்படின்னா உள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஜாக்குள்ள பெர்மனன்ட் பல்லு. இப்போ நமக்கு இருக்கிற பல்லு குழந்தைங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பல்லு வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், போனுக்குள்ள டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ இதுல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து அடியில இருக்கிற அந்த பெர்மனன்ட் அடுத்து வர பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். அதுல ஏதாவது கலர் சேஞ்சஸ் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பல்லை வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டென்டிஸ்ட்டை போய் அதை சேவ் பண்ணாமல், ப்ரிசர்வேஷனும் முக்கியம். ஒரு பல் இருக்குன்னா அதை ரூட் கெனால் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். விழுந்து முளைக்கிற பல் தானே, அதை எடுத்து விட்டுருங்க, பல்லை ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படி இருந்தாலும் பல்லு வரப்போகுது அப்படின்னா. ஸோ அப்படி நீங்கள் வந்து நிறைய கேவிட்டேட் டூத்தை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த பல் வந்து 10 வயசு வரைக்கும் வரும், இந்த பல் 12 வயசு வரைக்கும் வரும், 14 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த பல்லை நம்ம 8 வயசுலேயே ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அந்த பல்லு இருக்காது. ஸோ அப்போ பெர்மனன்ட் பல் வந்து கோணமானில் முன்ன பின்ன வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பின்னாடி பிரேசஸ் போடுற இஷ்யூஸ் கூட வரலாம் இதனால. ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த விழுந்து முளைக்குன்றதுனால ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல் இருக்கும், பட் அது 2 சைட்லையுமே வந்துட்டு கிரேவான மாதிரி இருக்கும், நிறைய சாக்லேட் சாப்பிட்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக விழுந்து தானே முளைக்குது அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக விட்டுருவாங்க. அதுக்காக தான் இதை கேட்டேன். ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். ஓகே. அண்ட் வென் கமிங் டு அடல்ட்ஸ், இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம எப்படி ஜென்ரலாக லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி டென்டல் ஹைஜீனை பார்த்துக்கணுன்ற ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே அவங்களுக்கு தோணாது. எப்போ தோணுன்னா பல்லு சொத்த வரும்பொழுது, இல்லை முகம் வீக்கு வரும்பொழுது, இல்லை ஏதாவது வலி வரும்பொழுது. ஆனால் ஜென்ரல் ரொட்டீன் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தவங்க வந்து ஒரு அடல்ட் வந்து இப்படி தான் தன்னுடைய டென்டல் ஹைஜீனை வந்து பார்த்துக்கணும். அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கணும்? டெஃபினட்டாக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் மஸ்ட்டு. ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. யாராக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் மார்னிங் அண்ட் நைட்டு 2 minutes ப்ரஷ்ஷிங் மஸ்ட்டு கம்பல்சரி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷிங் 2 நிமிஷம் நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா ஏன்னா தானும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து ப்ரஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து டீத்தை பார்க்க சொல்லுவேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் எவ்வளோ நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோங்கிறதும் ஒரு வாட்டி நம்ம மிரரில் செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ப்ரஷ்ஷிங் டெக்னிக்கில் நம்ம அந்த 2 நிமிஷம் எவ்வளவோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு 2 minutes வந்து நம்ம போய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுவே நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா எப்படி? ஸோ அதனால் ஒரு டிசிப்ளின்டாக அந்த 2 minutes ஆஃப் ப்ரஷ்ஷிங் ப்ராப்பராக பண்ணிட்டாலே நிறைய டென்டல் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளாஸிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மக்கள்கிட்ட அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் ஃப்ளாஸிங்கும் மஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷு நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக ப்ரஷ் வாங்கினாலும், எவ்வளோ பெரிய டிசைனில் இருக்கிற ப்ரஷ் வாங்கினாலும், ப்ரஷ்ஷோட பர்பஸ் வந்து பல்லோட வெளி சர்ஃபேஸ், உள் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுறது தான். பல்லுக்கு இன்னொரு சைடு இருக்குது, நம்ம எல்லா பல்லும் டைட் கான்டாக்டில் எப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பல்லோட சைடு இருக்குது. ஸோ அந்த சைடை எந்த ப்ரஷ்ஷாலையும் ரீச் பண்ண முடியாது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்குன்னு டிசைன் பண்ணதான் இந்த டென்டல் ஃப்ளாஸ். ஸோ இந்த டென்டல் ஃப்ளாஸ் ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்டை வந்து நம்ம ப்ராப்பராக கிளைட் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்போ
உள்ளே இருக்கிற அந்த டர்ட்ஸ்லாம் வந்து கிளியர் அவுட் ஆயிரும். நம்ம எல்லா பல்லையுமே பண்ணணும். ஈவன் இன்க்ளூடிங் லாஸ்ட் டூத்தோட லாஸ்ட் பல்லு இல்லைனாலும் அந்த சைட்லேயும் ஃப்ளாசிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும் வாய். அதே மாதிரி டங் கிளீனிங்கும் மஸ்ட்டு. அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 3 times அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏன் டங் கிளீனிங் மஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மிச்ச சர்ஃபேஸை நான் சொல்லலை, கம்ஸை சொல்லலை, எதுவுமே சொல்லலை, சீக்ஸ் எல்லாம் சொல்லலை. டங்க்கு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் பார்க்க அது ஸ்மூத்தாக தெரிஞ்சாலும் நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். டேஸ்ட் பட்ஸை நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் தங்கும். நம்மளே நம்ம நாக்கு செக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு மாதிரி கோட்டிங் இருக்கும் அந்த டாப் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இதுக்குன்னு போய் டங் கிளீனர் நம்ம டெடிக்கேட்டடாக வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட டூத் ப்ரஷ்ஷையே நம்ம ஜென்டிலாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் டங் கிளீனிங் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய கேக் ஆகிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து போக போக ரொம்ப போஸ்டீரியராக போனால் தான் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற சர்ஃபேஸ் நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ப்ரஷிங், ஃப்ளாசிங் அண்ட் டங் கிளீனிங், ஸோ இது மூணுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஆயில் புல்லிங்கிற ஒரு கல்ச்சரும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் ஒரு டென்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு க்ளீன் சிக்னலா இல்லை நோவா? ஆயில் புல்லிங்க்குன்னு எகெயின்ஸ்டாக நிறைய விஷயம் நான் எகெயின்ஸ்டாக சொல்லுவேன். இந்த எனக்கு ஆக்சுவலி இந்த ஹெர்பல் ரிலேட்டடாக எனக்கு வந்து பிடிக்கும். பட் ஆனால் ப்ரொவைடர் அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஆயில் புல்லிங் வந்து மேபி ஜென்ரல் ஹெல்த்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம். பட் ஆனால் வெறும் ஆயில் புல்லிங்னால வந்து வாயெல்லாம் கிளியர் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆடட் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறீங்க, ஆயில் புல்லிங் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு. பட் அதே மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுறப்பையும் நீங்கள் வந்து ஆயில் புல் பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்பிட் பண்ணலாம் பயங்கர ரிஸ்க். அது ஃபுல்லாக லோடட் வித் டாக்ஸின்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற எல்லா டாக்ஸினும். ஸோ அதனால நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி நுரைச்சி வரும் அந்த ஆயிலே. ஸோ அதனால் அதை ப்ராப்பராக ஸ்பிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆயில் புல்லிங். ஆனால் டென்டலில் கேட்டிங்கன்னா ஆயில் புல்லிங்னாலே கேவிட்டிஸ் வராது அப்படின்னு எந்த ஒரு ஆர்டிகல்ஸு எந்த ஸ்டடீஸுமே கிடையவே கிடையாது. ப்ரஷிங், ஃப்ளாசிங் தான் மெயின். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்கேலிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கொடுக்கறதில்ல. ஸோ ஜென்ரல் ப்ரஷிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இதுக்காக போய் டாக்டர் விசிட் பண்ணணும்? ப்ரஷிங்கில் நம்ம என்ன தான் நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலும் இன்க்ளூடிங் மை செல்ஃப், டென்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு மஞ்சளாக இருக்க பல் அப்படின்றதுனால கான்ஸ்டண்ட்டாக டீத் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அதை பண்ணாதான் பல்லு வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, இல்லைனா பல்லு வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்லுக்கு ஒருத்தருக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி லைட் மஞ்சள் வந்துட்டு மாறுறது ஓகே தானா, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பல்லு வெள்ளை கலரில் தான் இருக்கணும்? பல்லு அந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் அது ஹெல்தி அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கின் கலர் மாதிரி தான். ஸோ நீங்கள் சொன்னீங்க டென்டல் ஃப்ளோஸே வந்துட்டு பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற எல்லா டர்ட்டியுமே வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. பட் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு டூத் பிக் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடும்பொழுது நம்ம எங்கேயாவது குத்திடுவோம், அதனால கம் ப்ளீடிங் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? டூத் பிக் டெஃபினட்டாக யாருமே யூஸ் பண்ணவே கூடாது. யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹெல்தி கம்ஸ் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம